வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உடல்நிலை குறைவின் காரணமாக வைரஸ் காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. மேலும் அவரது உடல்நிலை பற்றியான பல தகவல்களும் சமூக வலைதளங்களில் வெளியானது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தற்பொழுது அப்பல்லோ தலைமை மருத்துவமனை வெளியிட்டுள்ளது. அவருக்கு இருக்கின்ற வைரஸ் தற்பொழுது குறையவில்லை என்றும் கிட்டத்தட்ட 2 நாட்கள் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இருப்பார் என்றும், ஏற்கனவே கொரோனாவை போல புதிய வைரஸ் ஒன்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் 2 குழந்தைகளை தாக்கியுள்ள நிலையில் அடுத்தடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தமிழகத்தில் தீவிரப்படுத்தியுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருந்தார். தற்பொழுது நேற்று சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக ஆளும் கட்சியை எதிர்த்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரவோடு இரவாக உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பது பேரதிர்ச்சியை அவர்களது தொண்டர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக கூட்டணிகளை சரியான முறையில் தற்பொழுது தனது வசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்தையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் திடீரென்று உடல்நிலை சரிவின் காரணமாக தற்பொழுது சுற்றுப்பயணங்களும் தடை செய்யப்படுமா? அதாவது தமிழகம் முழுவதும் பொங்கலுக்கு முன்பாகவே அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக திட்டம் போட்டிருந்தார். தற்பொழுது உடல்நிலையே காரணம் காட்டி அவர் இதிலிருந்து தாமதமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படுமா என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் உடல்நிலை குறைவின் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலரும் நலம் விசாரித்து வருகிறார்கள். ஆளும் கட்சியினர்கள் மற்றும் பலரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைவில் நடைபெற்று அவர் அரசியல் பயணத்தை தொடங்க வேண்டும் என்றும் நலம் விசாரித்துள்ளனர். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாக பொறுப்புகளையும் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KP முனுசாமி அவர்கள் பார்த்து கொள்வார் என்றும், அது மட்டுமல்ல அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதிமுக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை கவனித்துக் கொள்வார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. 7 நாட்கள் வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் தான் அனுமதிக்கப்படுவார் என்றும், அவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டி அவரது தொண்டர்கள் கோவில்களுக்கும் பல்வேறு சிறப்பு பூஜைகளும் செய்து தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்றும் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடல்நிலை குறித்து பல்வேறு செய்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் என்றும், தவறான கருத்துக்களை யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நலம்பெற நமது சேனல் மூலியமாக பிரார்த்தனை செய்து கொள்வோம்.